Hello friends, welcome to my channel Kanyakumari Special. நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ட்ரூ டர்ட்டில் பிராண்ட்ல இருந்து ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கேன். அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேனுவல் யூசர் மேனுவல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது உள்ள வரக்கூடிய அந்த பிளேட். சூப்பரா இருக்கு காம்பாக்டா. நான் வந்து அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். 2697 ரூபா. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, செப்டோ, பிளிங்கிட், க்ரெட் எல்லா ஆப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இது போக இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் trueturtle.comல வாங்கினீங்க அப்படின்னா 1 இயர் எக்ஸ்ட்ரா வாரண்டியும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணுங்கள். ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இதில் குக் பண்ணுற ஃபுட் எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணுற அதே டேஸ்ட் வருது. சூப்பராக இருக்குது. எண்ணெய் இல்லாமல் சாப்பிடணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஐடியா. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இதில் வந்து சிக்கன் ஃப்ரை ரெசிபியும் ட்ரை பண்ண போகிறோம். நான் அப்போ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். பாஸ்கெட் வந்து 4.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இது வந்து மேனுவல் ஏர் ஃப்ரையர் தான். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கை விட மேனுவல் தான் பிடிக்கும். அதனால் மேனுவல் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பிளேட் வந்து உள்ளே வரும், இப்படி வைக்கணும். இதை வந்து இப்போ வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது இந்த மாதிரி உள்ளே வைக்கணும். சிக்கனை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணிடலாம். இருக்கட்டும். சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து நல்லா போன்லெஸ் பீஸாக எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வத்தல் பொடி நம்ம காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறேன். பட்டரோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக வரும். பட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பாஸ்கெட்டை வந்து வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் வந்து செட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரியில் வந்து 5 மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸு, பாப்கார்னு, அப்புறம் வந்து ப்ரான், ஃபிஷ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. மேனுவல்லையும் நிறையா ரெசிபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இனி பாஸ்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்து சிக்கனை வைப்போம். தேங்காய் எண்ணெயோ இல்லை பட்டர் அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து சேம் அதே 180 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு குக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சிடலாம். இருக்கட்டும். வேகலை கூட ஒரு 10 மினிட்டு வச்சு எடுப்போம். கூட 10 நிமிஷம் வச்சுமாம்மா. ரெடி ஆயிடுச்சு.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட் வச்சுருந்தேன், வேகலை. அடுத்து ஒரு 10 மினிட் வச்சுருந்தேன். இப்போது கை முடிஞ்சது பார்ப்போம். சூப்பராக குக் ஆகிருக்கு. சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. சக்ஸஸ். எடுத்து வைப்போம்ல. எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக சூப்பராக குக் பண்ணி எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ட்ரை ஆகவே இல்லை, நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம்ல, சேம் அதே டேஸ்ட்டில் தான் சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர் ஃப்ரையரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. சூப்பராகவே இருக்குது. அடுத்தடுத்து நிறைய ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.